கட்சி கட்சி எதுக்கு நீ பயன்படுத்துறீங்க? எதுக்கு பயன்படுத்தணும்? ஒரு குழந்தை ஹராஸ் ஆயிருக்கா, ஒரு குழந்தைக்கு ரேப் பண்ணிருக்காங்களா, அங்க போய் நின்னு காட்டுங்க உங்க வீரத்தை. ஒரு நாய் ஒரு குழந்தை துரத்துதுன்றதுக்காக ஒட்டுமொத்த நாயுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? 3 வயசு குழந்தைய 3 மாச குழந்தைய ரேப் பண்றான், அதனால ஒட்டுமொத்த ஆணினத்தையும் கட் பண்ணிடலாமா? பண்ணுங்க. 10 நாய் இருந்துச்சுன்னா அந்த 10 நாய்க்கு இந்த தெருவில் எல்லாரும் பொறுப்பேற்று கருத்தரை பண்ணுங்க, இல்ல கவர்மெண்ட் பண்ண சொல்லுங்க. இப்படி பண்ணீங்கன்னா 10 வருஷத்துல அந்த நாய் இனமே அழிஞ்சிருங்க. இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது கவர்மெண்டோட கடமை. இனப்பெருக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட நிதிகளை முறையா பயன்படுத்தி இருந்தா கண்டிப்பா இந்த நாயோட இனப்பெருக்க கட்டுப்பட்டு இருக்கும். அப்படி இல்லாம ஒரு சில என்ஜிஓக்கு கொடுக்குறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, முறையா இல்லாம எடுத்து கொண்டு போய் ஒரு பிளட் டெஸ்ட் பண்றது இல்ல, ஒரு ஸ்கேன் பண்றது இல்ல, உடனே அறுத்து போட்டு உடனடியா குத்துயிரும் கொலையுரும் கொண்டாந்து தெருவுல போட்டு போயிறாங்க. அதனால நாய்கள் பாதி குடல் செறிஞ்சு இறந்து போயிடுது. நாய்க்கு கருத்தரை பண்றது அதோட இனத்தை அழிக்கிறது தான். அதை கருணையோட பண்ணுங்கன்னு நாங்க கேட்கறோம். சரிங்களா? தயவு செய்து சொல்றேன், இதை பாக்குறவங்க சரி, அந்த நாய்களை துன்புறுத்தாதீங்க. அரசு அதிகாரிகளும் சரி, கலெக்டரும் சரி, சிஎம் சார்பில் கெஞ்சி கேட்டுக்கிறோம், இந்த நாய்களுக்கு உண்டான பாதுகாப்பு சட்டத்தை உறுதிப்படுத்துங்க. என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு அதெல்லாம் சோசியல் மீடியா மூலமாக செய்தி மூலமா கொண்டு வாங்க. தயவு செய்து ஜீவனுக்கு ஒரு லைஃப் கொடுங்க தான் சொல்றோம். வணக்கம், என்னுடைய பேர் சரிதா தமிழினியால். நான் ஒரு விலங்கு நல ஆர்வலர். இங்க இருக்கிற எல்லாருமே ஃபீடர்ஸ் விலங்கு நல ஆர்வலர் தான். இப்ப திருப்பூர் மாவட்ட ஆட்சியரை பார்க்கறதுக்கு தான் மனு கொடுக்க வந்திருக்கோம். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, சமூக நாய்களுக்காக பேசத்தான் வந்திருக்கோம். இந்த குரலற்ற சமூக நாய்களுக்காக பேசுறதுக்கு எங்களை மாதிரி ஒரு சிலர் தான் குரல் கொடுக்க இருக்கோம். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த சமூக நாய்களுக்கு சமுதாயத்துல நடக்கக்கூடிய நிறைய எண்ணற்ற பிரச்சனைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஒரு விடிவு வேணும் தான் இங்க வந்திருக்கோம். சமூக நாய்களுக்கு பாத்தீங்கன்னா, தெருவுல தெரு நாய் பெருகிருச்சு. அது இனப்பெருக்கத்துக்கு யாருங்க காரணம்? கொரோனா டைம்ல நாய்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தவறுன அரசு தான் காரணம். அரசு நாய்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த தவறுனதுனால எல்லா பக்கம் நாய்கள் பெருகிருச்சு. பெருங்கிறதுனால மக்கள் என்ன பண்றாங்க, நம்மளுடைய சமூகத்துக்கு நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த விலங்க ஒரு தொல்லையா நினைச்சிட்டு விச வச்சு கொள்றாங்க, அடிச்சு கொள்றாங்க, துன்புறுத்துறாங்க. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, குழந்தைகளை பெற்ற தாய்மார்களே அந்த தாய் நாய்க்கு தெரியாம அது பெற்ற குழந்தைகளை கொண்டு போய் தெருவுல வீசிடுறாங்க, சாக்கல்ல கட்டி தண்ணீரை தூக்கி வீசிடுறாங்க, ரீலோகேட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுங்களா? அது அந்த கோபத்துல அந்த நாய் என்ன பண்ணுது, தன்னோட குட்டியை காணமேன்னு சொல்லிட்டு போற வரவங்க எல்லாம் பிடிச்சி கடிக்குது. உடனே என்ன பண்றீங்க, உங்களை மாதிரி மீடியாக்கள்லாம் நாய்கள் துரத்தி கடிக்குதுன்றீங்க. தன்னோட குழந்தைய பிரிச்ச எல்லாருக்கும் உணர்வு ஒண்ணுதானுங்க, வலி ஒண்ணுதானே. மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் வலி ஒன்றுதான். அந்த விலங்குகளோட வலிகளை எடுத்து சொல்ற மீடியா எதுவுமே சொல்றது இல்ல. அதான் பிரச்சனையே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த நாய் துரத்தி கடிக்குது. அப்புறம் ஒருத்தர் தடி எடுத்து அடிச்சாரா நமக்கு தெரியாம, தடி எடுத்து அடிச்சோம்னா தொடர்ந்து அந்த நாய் பார்த்து வாட்ச் பண்ணி கடிக்க போகுது. ஏன்னா இவனால தனக்கு ஆபத்து வந்துருமோன்னு வண்டியில ஏத்தி கொள்றாங்க. உடனே அந்த வண்டியை பார்க்கும்போது அடிப்பட்ட நாயும் சரி, அதை சார்ந்த நாய்களும் சரி வண்டியை துரத்துது. உடனே என்னன்றாங்க, எங்களை வண்டியில துரத்துதுன்றாங்க. மக்களுக்குள்ள ஒரு புரிதல் வேணும். இதை ஏற்படுத்த வேண்டியது அரசோட தலையாய கடமை. அதை செய்ய தவறிடுச்சு அரசு. தவிர பாத்தீங்கன்னா, நாய்களுக்கு கருத்தடை பண்ணணும். இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சுங்க. ஃபீடர்ஸ் யாருமே நாயோட இனப்பெருக்கத்தை உற்பத்தி பண்றது இல்ல. உங்களை கடிக்க கூடாது, பசி கொடுமையால மனுஷங்களை போய் கடிக்க கூடாதுன்னு சொல்லிதான் என்ன பண்றாங்க, எங்களை மாதிரி ஃபீடர்ஸ் எல்லாம் வந்து நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படுறதை தவிர்க்கிறதுக்கு தான் ஃபீடர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா, இந்த நாய்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது கவர்மெண்டோட கடமை. இனப்பெருக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட நிதிகளை முறையா பயன்படுத்தி இருந்தா கண்டிப்பா இந்த நாய்களோட இனப்பெருக்க கட்டுப்பட்டு இருக்கும். அப்படி இல்லாம ஒரு சில என்ஜிஓக்கு கொடுக்குறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, முறையா இல்லாம எடுத்து கொண்டு போய் ஒரு பிளட் டெஸ்ட் பண்றது இல்ல, ஒரு ஸ்கேன் பண்றது இல்ல, உடனே அறுத்து போட்டு உடனடியா குத்துயிரும் கொலையுரும் கொண்டாந்து தெருவுல போட்டு போயிறாங்க. அதனால நாய்கள் பாதி குடல் செறிஞ்சு இறந்து போயிடுது. இல்லையா சிடி மாதிரி நோய்கள் வந்துருது. நாங்க கேட்கறது என்ன தெரியுங்களா, நாய்களுக்கு இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முறையா கருத்தடை பண்ணுங்க, வேக்சினேஷன் கொடுங்க, அதுங்களுக்கு உணவளிக்கிறதுக்கு எங்களை மாதிரி தன்னார்வலர்கள் உணவளிக்க வந்தா விடுங்க. எங்களையும் ஹராஸ் பண்றீங்க, எங்க மேலேயும் கேஸ் கொடுக்குறீங்க, எங்களையும் சண்டை போடுறீங்க, எந்த வீட்லயுமே குடியிருக்க விடாதளவுக்கு காலி பண்ண வைக்கிறீங்க. இதுலதான் அரசியல்வாதி உங்களோட செல்வாக்கெல்லாம் காட்டுறாங்க. நான் கேட்கிறேன், சமுதாயத்துல வேற பிரச்சனையே இல்லையா? இந்த நாய்கள் மட்டும்தான் பிரச்சனையா? ஒயின் ஷாப்ல குடிச்சு எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போகுது, கஞ்சா போதையில இந்த நாடு எத்தனை சீரழிஞ்சு கிடக்குது. அதையெல்லாம் கேட்கறதுக்கு எந்த அரசியல்வாதிக்கும் டைம் இல்ல. நாயை பிடிச்சிட்டு தொங்குறாங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? நாய்கள் இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு. தெருவில் இருக்கிற விச ஜந்துக்கள், விச பூச்சிகள், பாம்பு பூரா போனதை வீட்டுக்குள்ள வராம தடுத்துக்கிட்டு இருக்கு. சம்பளமே இல்லாத வேலைக்காரன ஒவ்வொரு நாய் உங்க தெருவை பாதுகாத்துட்டு இருக்கு. இது யாருங்க வெளியே கொண்டு வந்து சொல்றா? எங்களை மாதிரி ஆட்கள் மட்டும்தான் வெளியே கொண்டு வந்து சொல்ல முடியும். அந்த நாயை சித்திரவதை பண்றீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், நாய் நன்றி உள்ளது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இது எழுதப்படாத நியதி. அப்ப நாய்க்கு நீங்க உணவளிச்சீங்கன்னா உங்க ஒரு பிஸ்கெட் கொடுத்தாலும் உங்களை பார்த்து வாலாட்டும். அப்படி வாலாட்டுற நாய்க்கு நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்கன்னா வாலாட்டம் உங்களை ஏங்க கடிக்க வருது? உணவே இல்லைங்கும் போது தான் உயிர் வாழ்ந்தே ஆகணுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த நாய்க்கு 3 அலாட்டு கொடுக்கும். அதனாலதான் அது கடிக்க போகுது. எதையாவது ஒண்ணு தின்னாதான் உயிர் வாழ முடியுன்றனாலதான் அது கடிக்க போகுது. அப்ப உணவு கொடுக்க தவறுனது யார் தவறு சொல்லுங்க? பொதுமக்கள் நம்ம தவறு. அந்த தவறை விட்டு போட்டு நாயை அடிக்கிறீங்க, கல்லெடுத்து அடிக்கிறீங்க, விச வச்சு கொள்றீங்க. இதுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது? சட்டத்திட்டங்கள் கடுமையா இல்லாததுதான் இது காரணம். ஒரு மனு
மனுஷனை அடிச்சா ஒரு மனுஷனை கொன்னா எப்படி சட்டத்திட்டங்கள் பாயுதோ அதே போல இந்த வாய் இல்லாத அந்த உயிரற்ற ஜீவன்களுக்கு சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் சரியா நடைமுறைப்படுத்தப்படணும். அதுக்காக தான் கலெக்டரை பார்க்க வந்திருக்கோம். ஒரு பிராணியை கொன்னா எஃப்ஐஆர் இருக்கணும். அந்த எஃப்ஐஆர் மேல வேல்யூ இருக்கணும். ஒருத்தன் அரசாய் உள்ள போயிட்டு வந்தாலும் அடுத்தவனுக்கு பயம் இருக்கணும். இந்த மீடியா வெளியே கொண்டு வரணும். இது எதுவுமே பண்றது கிடையாது. ஆனா நாய் துரத்துறத மட்டும் விடிய விடிய போறீங்க. ஒரு நாய் எத்தனை குழந்தைகளை பாதுகாத்து இருக்கு, ஒரு திருடன் கிட்ட பாதுகாத்து இருக்கு. சிசிடிவி வந்ததுக்கு அப்புறம் நாயோட தேவையே இல்லாம போச்சு. சிசிடிவி என்னங்க பண்ணோம், ஒரு திருட கண்டுபிடிச்சா திருடன் யாரு பண்ணான்றதை காட்டும். ஆனா நாய் என்ன பண்ணு தெரியுங்களா, திருடன் நடக்கிறதுக்கு முன்னாடி திருடனை கண்டுபிடிச்சு கொடுக்குது. டிப்டாப்பா இருப்பான். நம்மளோட எண்ணத்துக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்டு அதை அழகா ஸ்மெல் பண்ணி இவன் திருடன் அடையாளப்படுத்தி காட்டுது. திருடனுக்கு தாங்க நாயை பிடிக்காது, கள்ளத்தனம் பண்றவனுக்கு தாங்க நாயை பிடிக்காது. அவன் தான் நாயை ஆகவே கூடாதுன்றான். வயசானவங்க முதற்கொண்டு நாயை துரத்துறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வந்தே ஆகணும். நாங்க இத்தனை பேர் இருக்கோம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை பிரச்சனை தெரியுமா சமுதாயத்துல? ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, எங்களை ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. நேத்து கூட ஒரு ஃபீடரு சாப்பாடு கொடுக்க போன இடத்துல அவரை பிடிச்சி ஹராஸ் பண்ணி கட்சியை சார்ந்தவங்க 1 மணி நேரம் ரோட்ல வண்டி சாப்பியை பிடிக்க நிறுத்தி இருக்காங்க. இதெல்லாம் எங்கெங்க போயிட்டு இருக்குது? இது என்ன ஒரு சுதந்திர நாடு தானே? இந்த சுதந்திர நாடு எங்களுக்கு உரிமை இல்லையா? நீங்க கண்டுக்காம போறது எங்க சொந்த செலவுல எந்த பண்டி இல்லாம எங்களுடைய நேரத்தையும் குடும்பத்தையும் விட்டுட்டு நாங்க அந்த குழந்தைகள் ஜீவனுக்காக குழந்தைகளை நினைச்சு பாவிச்சு அவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மக்கள் சும்மா வேடிக்கை பாக்குறவங்க நீ நாய்க்கு சோறு போடாத, கட்சி எதுக்கு நீ பயன்படுத்துறீங்க? எதுக்கு பயன்படுத்தணும்? ஒரு குழந்தை ஹராஸ் ஆயிருக்கா, ஒரு குழந்தைக்கு ரேப் பண்ணிருக்காங்களா, அங்க போய் நின்னு காட்டுங்க உங்க வீரத்தை. ஒரு நாய் ஒரு குழந்தை துரத்துதுன்றதுக்காக ஒட்டுமொத்த நாயுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? 3 வயசு குழந்தைய 3 மாச குழந்தைய ரேப் பண்றான். அதனால ஒட்டுமொத்த ஆணினத்தை கட் பண்ணிடலாமா? ஒரு ஆண் பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த ஆணினத்தை அழிச்சிட முடியுமா? ஒரு நாய் தப்பு பண்ணா அந்த நாயை மட்டும் தண்டிக்கலாம். எடுத்துக்கொண்டு எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க எடுத்து பாதுகாப்பு கொடுத்துருவோம். ராபிஸ் இருக்க நாங்க எடுத்துட்டு போறோம். எங்களை மாதிரி தன்னார்வலர்கிட்ட சொல்லுங்க, அடிக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சட்டத்திட்டங்கள் கடுமையாகணும், சரிங்களா? அது போக பாத்தீங்கன்னா கருத்தடை பண்ணி நாயை ரீலோகேட் பண்றாங்க. அது சட்டப்படி தப்பு. ஒரு இடத்துல ஒரு நாய் கண்டிப்பா வாழாது. இருந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போனீங்கன்னா தெரு நாய்கள் என்னது தெருவை பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப என்னன்னா ஒரு தெருவு இன்னொரு நாய் வரும்போது ஒரு நாய் எதிர்ப்பும் கடிக்கும். அப்போ நாய்களுக்குள்ள சண்டைப்படி எல்லாம் செத்து போயிடும். நாய்க்கு கருத்தரை பண்றது அதோட எண்ணத்தை அழிக்கிறது தான். அதை கருணையோட பண்ணுங்கன்னு நாங்க கேட்கிறோம், சரிங்களா? தயவு செய்து சொல்றேன், இதை பாக்குறவங்க சரி அந்த நாய்களை துன்புறுத்தாதீங்க. அரசு அதிகாரிகளும் சரி, கலெக்டரும் சரி, சிஎம் சார்பில் கெஞ்சி கேட்டுக்கிறோம். இந்த நாய்களுக்கு உண்டான பாதுகாப்பு சட்டத்தை உறுதிப்படுத்துங்க. என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு அதெல்லாம் சோசியல் மீடியா மூலமாக செய்தி மூலமா கொண்டு வாங்க. தயவு செய்து ஜீவனுக்கு ஒரு லைஃப் கொடுங்க தான் சொல்றோம். மனிதனை போலவே வலி உணர்வு எல்லாமே இந்த ஜீவன்களுக்கு இருக்கு. தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு சட்டத்தை கடுமையாக்குங்க. தண்டனைகள் கடுமையானதா குற்றங்கள் குறையும். இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிற ரீலோகேட் பண்ணாதீங்க. ஒரு மக்கள்ல ஒரு இடத்துல 10 நாய்களுக்கு பிரச்சனைனா மக்கள் என்ன பண்றீங்க? கவுன்சிலரை கூப்பிட்டு வார்டு மெம்பரை கூப்பிட்டு நாயை ரீலோகேட் பண்ணிடுறீங்க. 80 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு விட்டுறீங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு இங்கிருந்து போற நாய்களால பிரச்சனை. அப்ப அங்க இருக்கிற நாய் கூட நீங்க விட்டுறீங்க. ஆக மொத்தம் ஒரு ஏரியால நாய் குறையாது, புது நாய் வந்துகிட்டே இருக்கும். புதுசா வந்த நாய் உங்களை பார்த்து வாழாட்டாதுங்க, குறைக்கத்தான் செய்யும். அதுக்கு ஏற்கனவே இருக்கிற நாயே ஓகே கருத்தடை பண்ணுங்க. 10 நாய் இருந்துச்சுன்னா அந்த 10 நாய்க்கு இந்த தெருவில் எல்லாரும் பொறுப்பேற்று கருத்தடை பண்ணுங்க. இல்ல கவர்மெண்ட் பண்ண சொல்லுங்க. இப்படி பண்ணீங்கன்னா 10 வருஷத்துல அந்த நாய் இனமே அழிஞ்சிருங்க.